ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேரலே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்பொழுது கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கடகராசினியர்களுக்கு அஷ்டமச்சனியர்கள் நடந்து கொண்டிருப்பதும், ராசிநாதன் இந்த மாதம் தொடக்கத்திலேயே 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் இருப்பதால் 10ஆம் தேதி வரைக்கும் கடகராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வேலையில் கவனம் தேவை. காசு பணம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதும், அதேமாதிரி நாளுக்குடைய சுக்கிரன் அவரோட சம்மந்தப்பட்டு 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பதும் ஒரு நல்ல பொருளாதாரத்தை வளர்ச்சியை உண்டாக்கும். சுக்கிரன் 2ல் இருப்பதே உங்களுக்கு நாளுக்குடைய 2ல் இருப்பதே தாய் வழியில் நல்ல முன்னேற்றங்களும், தாய் வழியில் உறவு சார்ந்த ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதுபோல் சுக்கிரன் 2ல் இருப்ப கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 11ல் குரு இருந்து கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதும், சகோதர சண்டை பார்ப்பதும் சகோதர வழியில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். அதே போல் கடகராசினியர்களுக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான காலமாக அமையும். கடகராசினியர்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பது திருமண யோகத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக குரு பகவானுடைய அமைப்பு உள்ளது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருபலருக்குமே நல்லபடியாக நல்ல வரனாக அமையும். ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகள் அஷ்டமச்சனி நடப்பதனால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. பல நன்மைகளை அடையலாம். வேலை பார்க்கும் ஊழியர்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். அது அரசு துறையாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், கவனமாக செயல்பட வேண்டும். ஆண் பெண் இருவருமே கவனமாக வேலையில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாதுங்க. கொடுக்கல் வாங்கல் காசு பணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். காசு பணத்தை வட்டி கொடுத்து வாங்குறதோ இல்லை தவணை கொடுத்து வாங்குறதோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காசு பணம் இழப்பிட வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுக்கு பதிலாக காசு பணத்தை காலி மனைகளில் போடுவது நல்ல சிறப்பான பலன்களை உண்டாக்கும். வேலையில் தேடுபவர்களுக்கு பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு ஆவணி மாதம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஆனால் வேலை நெருக்கடி இருக்குங்க. எந்த இருந்தாலும் இந்த அஷ்டமச்சனி இருக்கிறனால வேலையில் ஒரு பலம் இருக்கும். 2 ஆள் வேலை பார்க்குறதா ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கடகராசினியர்களுக்கு. மற்றபடி பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. வயதானவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 50 வயது கடந்தவர்கள் புறமே கடகராசினியர்களுக்கு கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இளைஞர்கள் இந்த 15லேருந்து 20 வயசுக்குள்ள இளைஞர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனம் போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புனர்பூசம் 4ஆம் பாதம் 11ல் குரு இருக்கார். பொருளாதாரத்தில் சிறப்பான அமைப்புகள் இருக்கும். திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சற்று தாமதத்துடன் திருமணம் அமையும். ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறனால திருமணத்தை நல்லபடியாக முடித்து வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதேமாதிரி வேலையில் உள்ளவங்களுக்கு ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வேலையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். புதிய வேலைகள் தேடுபவர்களுக்கு நல்ல அமைப்பில் கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அமைப்பை கொடுங்க. நல்ல புதிய வாய்ப்புகளை கொடுக்கும். பொருளாதார இழப்புகளை கொடுக்கும். ஆனால் மெயினாக வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். போக்குவரத்தில் கவனமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மெயினாக புதுசாக கல்யாணம் முடிஞ்ச தம்பதிகள் கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது. இந்த கடகராசினியர்களுக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணுவதும், பெருமாளுக்கு விளக்கு போடுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விரைவுகிறேன். இளமுரு ஜோதிடர் குமரன். நன்றி.